வணக்கம். சின்னவர் நேற்று தஞ்சாவூரில் ஒரு சூறையாட்டம், ஒரு பத்திரகாளி ஆட்டம் ஆடினாரு. அதை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கை போட்டுருங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ சின்னவர் வழக்கம் போல் மைக்கை கையில் பிடிச்சதுக்கப்புறமா அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், நடிக்கிறது. மேடையிலையாவது நடிக்கிறாரு, சினிமாலையாவது நடிக்க தெரியாமல் ஃபெயிலியர். அரசியலையும் இப்போ கிட்டத்தட்ட ஃபெயிலியர். இல்லை, தஞ்சாவூருக்கு போனோம், நம்மளோட பிரச்சனை என்ன, நம்ம என்ன பிரச்சனையை கையில் எடுத்தோம், அதை மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம் அப்படிங்கிறது அங்கே கிடையாது. கூட்டத்தை கூட்டி விஜய் அவர்களுக்கு முதல்வர் விஜய் அவர்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டப்பட்ட கூட்டமாக தான் தென்பட்டுச்சு. சரி, அது கூட சொல்லிட்டு போங்க, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் சட்டம் உங்களோட அரசியலுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நபரை உள்ளே இழுத்து அதை உங்கள் ஆளுங்கள்லாம் கத்துறாங்கன்னா நீங்கள் தான் நாகரிகமான அரசியலை மேற்கோள் காட்டி இல்லைங்க அப்படிலாம் பேசக்கூடாது, நம்ம அதுக்கான காரணம் வேற அப்படின்னு சொல்லணும். ஆனால் நம்ம புத்தி அப்படி போகாமல் புத்தி கீழ்த்தரமாக போயிடுச்சு அப்படின்னா அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். உயரிய பொறுப்பில் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் மானங்கெட்டு பேசுறது மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்வலையை தான் கொடுக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மாண்புமிகு மானங்கெட்ட ரெண்டுத்துக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. மாண்புமிகுன்றது நம்ம வாங்கின வாக்குக்காக கொடுக்கப்படக்கூடிய மரியாதை. மானங்கெட்ட அப்படிங்கிறது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்காக வருது. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா யூ டிசர்வ் சம்திங். அது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என்ன அப்படின்ட்டு. குத்தோஸ்க்கும் தெரியும் உங்க ஆளு மானம் கட்டவரா இல்லை மாண்பு மிகுவா அப்படின்ட்டு. ரெண்டாவது டம்மி சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு தனி சின்னத்துல நின்று வெற்றி பெற்ற ஒருத்தர் மக்கள் ஆதரவு பெற்றவர் டம்மி சிஎம். இவரு யாரோ ஆரம்பிச்ச கட்சியில ஒட்டிக்கின்னு தாத்தா பேர் அப்பா பேர்லாம் சேர்த்துக்கின்னு இவரு திடீர்னு மின்னல் வேகத்துல டெபுட்டி சிஎம் ஆனாரு. பெரிய பெரிய ஆட்கள்லாம் கட்சியில இருந்தாங்க, அவங்களாம் ஓரக்கட்டப்பட்டார்கள். விரைவில் ஏறி விரைவா துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. எப்பா யாராவது எனக்கு அந்த பதவி குத்துங்கடா சாமி அப்படின்ட்டு. அடுத்த வருஷம் நம்ம முதலமைச்சர் ஆயிரணும் அப்படிங்கிற ஒரே திட்டத்துல தான் அது செய்யப்படுது அப்படின்னு தெரியுது. இப்ப டம்மி முதலமைச்சர் யாரு, டம்மி துணை முதலமைச்சர் யாரு அப்படிங்கிறது கொத்தோஸ்க்கும் தெரியும், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கும் தெரியும். கண்ணாடியில பார்த்து பேச வேண்டிய விஷயங்களை தலைவர் கொஞ்சம் மேடையில் பேசிட்டாரு. நாகரிகமாக பேச வேண்டியவர் அநாகரிகமாக பேசுறாரு. ஆனால் அநாகரிகம்ன்றது அவங்க டிஎன்ஏ, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களே, நீங்கள் மக்கள் பிரச்சனையிலையும் உண்மையான அரசு திட்டங்கள்ல இருக்க விமர்சனங்களையும் எடுத்து வச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஒரு எதிர்கட்சி தலைவராக மக்கள் ஏற்றுக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா வழக்கம் போல நகைச்சுவையின் உச்சத்துக்கு போய் முற்றத்தில் நிற்க வேண்டியதான் எதிர்கட்சி தலைவர் அவர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல போடுங்க, லைக் போட்டுருங்க. லெட்ஸ் மீட் another ஆக்கப்பூர்வமான கண்டென்ட். தேங்க்யூ.